ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப்பில் நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணிங்கன்னா நார்மலாக ஒரு 10 வியூ போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த நான் சொல்லக்கூடிய செட்டிங்ஸ், அதாவது சின்ன சேஞ்சை நீங்கள் பண்ணுறது மூலிமா ஒரு 50லேருந்து 100 வியூஸ் வரைக்கும் போகும். ஸோ அது என்ன சேஞ்சு, அது எப்படி பண்ணுறது, எங்கே போய் அந்த சேஞ்சை பண்ணுறது, அந்த மாதிரி A to Z எல்லாத்தையும் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் யூடியூப்காக ஒரு கண்டென்ட் எடுத்து அதை ஷூட் பண்ணி ஒரு எடிட்டிங் சாஃப்ட்வேரில் போட்டோ இல்லை எடிட்டிங் ஆப்பில் போட்டோ அந்த வீடியோவை எடிட் பண்ணுவீங்க. எடிட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதை எக்ஸ்போர்ட் கொடுத்து உங்களுடைய கேலரியில் சேவ் பண்ணி வைப்பீங்க. அந்த சேவ் பண்ணதை அப்படியே தூக்கி நீங்கள் யூடியூப்பில் உங்கள் வீடியோவில் அப்லோட் பண்ணுவீங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ணி வச்சுருக்கிற உங்கள் கேலரியில் வச்சுருக்கிற அந்த ஒரு வீடியோவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி, அதாவது லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிங்கன்னா சைடில் ஒரு 3 டாட் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரீநேம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ரீநேமை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த எடிட்டிங் சாஃப்ட்வேரில் அந்த வீடியோவை எடிட் பண்ணீங்களோ, ஒரு கைன் மாஸ்டர்னா கைன் மாஸ்டர்னு இருக்கும், இன்ஷாட்னா இன்ஷாட்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி எந்த எடிட்டிங் ஆப்பில் யூஸ் பண்ணி எடிட் பண்ணீங்களோ அந்த ஆப்போடைய நேம் இருக்கும். அதை டெலீட் பண்ணிவிட்டு அந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி பேசியிருக்கீங்க, அந்த வீடியோவுடைய கண்டென்ட் என்னவோ அதுக்கு ரிலேட்டடாக ஒரு நேமை அந்த அந்த இடத்துல கொடுங்க. அப்படி கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறப்போ நார்மலாக போயிட்டு இருக்கிற வியூஸை விட ஒரு நல்ல வியூவே கொடுக்கும். ஒரு 10 வியூ போயிட்டு இருக்கிற இடத்துல 100 வியூஸ் உங்களுக்கு இது கிடைக்கும். யூடியூப் உங்களுடைய வீடியோ எதை பற்றின்ட்டு அனலைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒரு சின்ன ஒரு வழி பண்ணி விடுற மாதிரி இருக்கும். நீங்கள் உங்கள் வீடியோவுடைய கேட்டகரி என்ன, இல்லை இந்த வீடியோவில் எதை பற்றி சொல்லியிருக்கீங்கிறத நீங்கள் அந்த ஃபைல் நேமாகவே கொடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக யூடியூப் அனலைஸ் பண்ணிக்கும். அது மூலிமா உங்களுடைய வீடியோஸ்க்கு சீக்கிரம் இம்ப்ரெஷன்ஸ் கிடைக்கும். அது மூலிமா நல்ல வியூஸ் கிடைக்கும். ஸோ இந்த தகவல் இதுக்கு முன்னாடி யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நம்புகிறேன். அப்படி சொல்லியிருந்தாங்கனாலும் பரவாயில்ல, கமெண்ட்டில் சொல்லுங்கள், யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ எண்டு ஸ்க்ரீனில் ஒரு முக்கியமான வீடியோ கொடுக்குறேன், மறக்காமல் அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். உங்களை அந்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.